வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சஸ்பெண்ட். மதுரையை தொடர்ந்து சிவகங்கையில் அதிரடி. அடுத்த சர்ச்சையில் சிக்கிய பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு. தாய் மகன் இடையேயான புனித உறவு, கடவுள் முருகன் மற்றும் அருணகிரிநாதர் குறித்து ஆபாசமாக பேசிய வீடியோ வெளியானதால் சிக்கல். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணு 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்ட காவல்துறை. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை மகாவிஷ்ணு திரும்ப பெற்றார். தானே வாதாடிக் கொள்வதாகவும் நீதிபதியிடம் கூறிய மகாவிஷ்ணு. சென்னையில் போதையில் பாலிடெக்னிக் மாணவர் உட்பட 2 பேரை போதையில் தாக்கிய பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டில் வேலை பார்க்கும் 2 பேர் கைதான நிலையில் அமெரிக்காவிலிருந்து சென்னை விரைகிறார் பின்னணி பாடகர் மனோ. தனுஷ் திரைப்படங்களுக்கு அனுமதி வழங்குவதென தயாரிப்பாளர்கள் முடிவு. 2 பேரிடம் முன்பணம் பெற்ற நிலையில் ஒருவருக்கு படம் நடித்து கொடுக்கவும் மற்றொருவருக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பி தரவும் தனுஷ் ஒப்புதல். விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு. மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என பேட்டி. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். அமெரிக்காவில் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. ஃபோர்டு நிறுவனத்துடனான 3 தசாப்த உறவை புதுப்பிப்பது குறித்து பேசியதாக எக்ஸ் பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி மறியல். சாலை பணியை தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டம். அரசு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்ற கே.பி. முனுசாமியை தடுத்த திமுகவினருக்கு இபிஎஸ் கண்டனம். அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை திமுகவினர் அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்த மாட்டின் மீது மோதிய 2 சக்கர வாகன ஓட்டி. பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். ராசிபுரம் அருகே வெறிநாய் கடித்ததில் 5 வயது சிறுவன் உட்பட 15 பேர் காயம். ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை. இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாளை ஒட்டி பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி மரியாதை. செல்வ பெருந்தகை ஆர்.பி. உதயகுமார், ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவு செய்ததாக மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தன்னை சந்திக்க ஜெயம் ரவி மறுத்த நிலையில் 2 குழந்தைகளுடன் தவித்து வருவதாக ஆர்த்தி ஆதங்கம். கள்ளக்குறிச்சி அருகே நடிகர் ஜீவா மற்றும் அவரின் மனைவி சென்ற கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. சாலையின் குறுக்கே சென்றவர் மீது மோதாமல் தவிர்க்க முயன்ற போது கவிழ்ந்தது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆதி திராவிடர்களுக்கு மீண்டும் வீடு கட்டி கொடுத்த கனிமொழி எம்பி. கண்ணீர் மல்க கையை எடுத்து கும்பிட்ட மூதாட்டியை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார். நெல்லை மாவட்டம் தாடையூத்தில் பள்ளிக்கு அரிவாள் கொண்டு வந்த மாணவன். சக மாணவர்களிடையே தகராறு காரணமாக அரிவாள் கொண்டு வந்த நிலையில் ஆசிரியர் பறிமுதல் செய்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தற்காலிக ஆசிரியர் பணி நீக்கம், நிரந்தர ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவு. பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடியில் மதிய உணவு உண்ட சிறுவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு. பள்ளி விழுந்த உணவை தின்றதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஹிமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் மசூதிக்கு எதிரான இந்து அமைப்பினரின் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. தடுப்புகளை தூக்கி எறிந்து முன்னேறியவர்களை விரட்டியடித்த காவலர்கள். திருப்பதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை முன் ஆபாச நடனம். பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை மும்பையில் தற்கொலை. 6வது மாடியிலிருந்து கீழே குதித்ததில் உயிரிழந்தார். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விஜயின் தாவேக்காவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் கூட்டணிக்கு அப்பாற்பட்டு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் விஜய் கட்சியும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். அரசியல் நிலைப்பாடு வேறு என்றும் மக்கள் நிலை சார்ந்த நிலைப்பாடு வேறு என்றும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மது ஒழிப்பிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று கூறினார். கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதிமுகவுக்கும் மது விலக்கில் உடன்பாடு உண்டு. இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. டாஸ்மாக் கடைகள் மூலம்தான் தமிழ்நாட்டின் நிர்வாகம் நடக்கிறது என கூறி நியாயப்படுத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2016ஆம் ஆண்டில் திமுக தந்த தேர்தல் அறிக்கையை தற்போது நினைவூட்டுவதாக கூறினார். 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது.
ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது வந்து எந்த வகையில் ஏற்புடையதல்ல. கடைகளை குறைச்சா தானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது வந்து அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி தொண்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து பூமி பூஜையில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமன்தொட்டி அருகே 5 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கீழ்குப்பம் ஏரிக்கு கால்வாய், சிறு பாலம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை தொடங்கி வைக்க அப்பகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி வருகை தந்தார். ஆனால் இந்த பணிகளை ஏற்கனவே தாங்கள் தொடங்கி வைத்து விட்டதாக கூறி KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவினரை திமுகவினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வேப்பனஹள்ளி பேரிகை சாலையில் அமர்ந்து KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கிருஷ்ணகிரி MLA அசோக்குமார், ஊத்தங்கரை MLA தமிழ்ச்செல்வம் ஆகியோரும் பங்கேற்றனர். அதிமுகவினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அதிமுக சார்பில் பூஜை போட அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் KP முனுசாமியை திமுகவினர் தடுத்ததற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் நாகரிகம் இல்லாமல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதாக அவர் விமர்சித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடந்த ஏப்ரல் மாதம் பேரல் ஒன்று $90 உயர்ந்தது. உலக அளவில் தேவை குறைந்துள்ளதன் காரணமாக தற்போது $68 விலை சரிந்துள்ளது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி பெட்ரோல் டீசல் விலை கடந்த மார்ச் மாதம் $2 குறைக்கப்பட்டது. அதற்கு பின்பு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் எண்ணெய் நிறுவனங்கள் 7,371 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளன. சென்னையில் தற்போது பெட்ரோல் 1 லிட்டர் $101, டீசல் $93 விற்கப்படுகின்றன. கச்சா எண்ணெய் பேரலுக்கு $80 மேல் செல்லும் வரையில் இதே விலையில் பெட்ரோல் டீசல் விற்கப்பட்டால் எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து லாபம் ஈட்டும். இந்நிலையில் தற்போது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $68 குறைந்துள்ள நிலையில் அபரிமிதமான லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது. இன்னும் சில வாரங்கள் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தை கண்காணித்த பின் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்யும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு $14 குறைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதற்கு இணையாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத இந்திய எண்ணெய் நிறுவனங்களின் செயல் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதன் பயன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.